வெட் ஈஸ்ட் லங்கா நியூஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாகரை பிரதேசத்தில் அமைந்துள்ளதுதான் இந்த வெள்ளை மாடுகள் பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தல் அலகு. இவ் அலகுக்கு செல்ல வேண்டுமெனில் மட்டக்களப்பு திருகோணமலை A15 பிரதான வீதியினூடாக சென்று வாகரை கால்நடை வைத்தியர் அலுவலகத்துக்கு பின்புறமாக சென்றால் பண்ணையினை சென்று அடையலாம். இவ் அலகில் தர்பகார் ஹரியானா கலப்பின மாடுகள் உள்ளன. இவ் மாடுகளில் தர்பகார் இனத்தின் பூர்வீகமானது பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் தர்பகார் மாவட்டத்தைச் சேர்ந்தது. இவ்வின மாடுகள் வெள்ளை சிந்தி எனும் பெயராலும் அறியப்படுகின்றது. வெள்ளை மற்றும் சாம்பல் நிறமுடையவை. பால் மற்றும் வேலைகளுக்கு பயன்படுத்தப்படும் இரு நோக்க இனமாகும். முதிர்ந்த ஆண் விலங்கினது உடல் நிறை 400 தொடக்கம் 500 கிலோ வரையும், முதிர்ந்த பெண் விலங்கின் உடல் நிறை 300 தொடக்கம் 400 கிலோ வரையும் காணப்படும். தார் பாலைவனத்தின் அண்டிய பகுதியில் வாழ்ந்தமையினால் இவ்விலங்குகள் அச்சூழல் நிலைமைகளுக்கு ஏற்ப தகவமைந்துள்ளன. சாதகமற்ற காலநிலை மற்றும் கடினமான சூழல் நிலைமைகளையும் தாங்கி வாழக்கூடியன. இதற்கு எடுத்துக்காட்டாக இதனை கூறலாம். முதலாம் உலகப் போரின் போது கிழக்கு இராணுவ முகாம்களுக்கு பால் வழங்க அழைத்துச் செல்லப்பட்ட மாட்டினங்களில் இதுவும் ஒன்றாக கூறப்படுகின்றது. ஹரியானா மாட்டினத்தின் பூர்வீகமானது இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தது. இவை வெள்ளை மற்றும் சாம்பல் நிறங்களில் காணப்படுகின்றன. பால் மற்றும் வேலைகளுக்காக பயன்படும் இருநோக்க இனமாகும். முதிர்ந்த காளையின் உடல் நிறையானது 430 தொடக்கம் 500 கிலோ வரையாகும். முதிர்ந்த பசுவின் நிறை 310 தொடக்கம் 400 கிலோ வரையும் காணப்படும். தர்பகார் ஹரியானா கலப்பு இனங்கள் எமது உலர் வலயத்தில் உள்ள வெப்பநிலையை தாங்கி வளரக்கூடியதாக இருக்கின்றன மற்றும் நாட்டின மாடுகளுடன் ஒப்பிடும் போது பால் உற்பத்தி அதிகமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ் அலகினை பார்வையிடுவதற்காக கிழக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் அவர்களும், கிழக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் அவர்களும், கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதிப்பணிப்பாளர் அவர்களும், கோரலை பற்று வடக்கு பிரதேச செயலாளர் அவர்களும் வருகை தந்தனர். இதன் போது பண்ணை எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது மற்றும் அபிவிருத்தி திட்டம் பற்றி பிரதிப்பணிப்பாளர் கூறுகையில், வாகரையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண சுகாதார திணைக்களத்துக்கு சொந்தமான வெள்ளை மாடு பராமரிப்பு இனவிருத்தி அலகு என்று அழைக்கப்படும் இந்த ஒயிட் கெட்டில் ஃபார்ம் என்கிற யூனிட்டுக்கு நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம். அப்போ இது எங்கிற கிழக்கு மாகாண சுகாதார திணைக்களத்துக்கு சொந்தமானது. அதில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த அருகி வார ஒரு சில இனங்களை தெரிவு செய்து ஹரியானா தர்பகார் இப்படி ஒரு சில இனங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், அம்பாறை மட்டக்களப்பு திருவண்ணாமலையில் உள்ள பண்ணையாளர்கள்ட்ட இருந்து அந்த நல்ல இன மாடுகள், அதாவது அந்த அந்த நாட்டு மாடுகளுக்குள்ளேயே நல்ல வகையான மாடுகளை தெரிவு செய்து அதை கொண்டு ஒரு 2 வருடங்களாக அவை திருவண்ணாமலையில வைக்கப்பட்டிருந்தது. திருவண்ணாமலையில இருந்து அந்த அங்கிருந்து நாங்கள் திருப்பி என்ன செய்யறோம்னா, அந்த இங்கே வாகரையில் ஒரு ஃபார்மை உருவாக்கி கொண்டிருக்கோம். அந்த ஃபார்முக்கு சென்ற டிசம்பர்ல அந்த மாடுகளை கொண்டு வந்திருக்கோம். வேண்டி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, டிசம்பர் மாதத்துல ஒரு டெம்பரரி, இப்போ நான் நின்று கொண்டிருக்கிறது ஒரு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு கொட்டில் விரைவாக இந்த மாடுகளை கொண்டுட்டு வரதுக்காண்டி எங்களோட திணைக்களத்தில் வேலை செய்கிற லேபர்ஸை நாங்கள் என்ன செய்யறோம், திணைக்கள தொழிலாளிகளையும் எங்கள் உத்தியோகத்தர்களையும் பாவித்து இந்த கொட்டியில நாங்கள் அடிச்சிருக்கோம். தற்போதைக்கு இந்த கொட்டியில தான் நாங்கள் இந்த மாடுகளை வச்சிருக்கோம். இதை இப்போது இந்த மாடு எல்லாம் மேய்ச்சலுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டோம். ஒரு இடத்துல பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல, அந்த இடத்துல போய் அவை மேய்ந்து கொண்டு அந்த சாப்பாடு உணவு எடுத்துக்கொண்டு திருப்பி வரும் பின்னரம் இதில் நீங்க பார்க்கலாம். இது மிகவும் ஒரு வாகர பிரதேசத்துல எங்கிற கால்நடை வைத்தியர் காரியாலயத்துக்கு பின்னால இருக்கிற கிட்டத்தட்ட 30 ஏக்கர் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த திணைக்களத்துக்கு இந்த வெள்ளையின மாடு அபிவிருத்தி செய்யறதுக்காண்டி இதுல நாங்க 5 ஏக்கரை என்ன செஞ்சிட்டோம்னா அடைச்சிட்டோம். நீங்க இங்கே பார்க்கலாம். 5 ஏக்கர் காணியை நாங்க ஃபுல்லா அடைச்சி அதுல கிணறு வசதி செய்து, ஸ்பிரிங்க்லர் வசதி செய்து, புல்லு கிட்டத்தட்ட 20,000 துண்டுகள் புத்துண்டங்கள் CO3 CO4 சத்ருகொண்டான் ஃபார்ம்ல இருந்து கொண்டு இங்கே நாட்டிடிக்கம். இதுலையும் பார்க்கலாம். நீங்க முழுக்க சோலார்ல வேலை செய்யற ஒரு பண்ணை. சோலார்ல இருந்து நாங்க மின்சக்தி எடுத்து பம்ப் பண்ணி அந்த பம்ப்ல இருந்து சொல்லணும்னா ஸ்பிரிங்க்லருக்கு தண்ணி கொடுக்கும். அதோட இங்க
ஒரு சில மின் விளக்குகள் இரவில் எரியறதுக்காண்டியும் சோலார்ல ஒர்க் பண்ற மின் விளக்குகளையும் அதை நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம் வந்து. அப்ப இதுல வந்து நீங்க பார்க்கலாம், இன்னும் இது எதிர்காலத்துல வந்து நாங்கள் 5 ஏக்கரை தான் டெவலப் பண்ணியிருக்கோம். மிச்சம் 25 ஏக்கர் இருக்கு. இந்த 25 ஏக்கரை புல்ல நாட்டி டெவலப் பண்ணுவோம். அதில் புதிய கொட்டில்கள் வந்து எங்களுக்கு அதுக்குள்ள வந்து கிடைக்கும். வந்து புது கொட்டில்களை நாங்கள் அமைப்போம். வந்து புது ஆபீஸ், புது கொட்டில், இப்படி இது எதிர்காலத்தில் டெவலப் ஆகி இதுல இருந்து நல்ல இன மாடுகளை உற்பத்தி செய்து எதிர்காலத்துல பண்ணையாளர்களுக்கு இந்த நாட்டு மாடுகள் நல்ல இனங்களை வழங்குறது, இது அழியாமல் பாதுகாப்பதுதான் எங்களோட நோக்கம். உங்களுக்கு தெரியும், இது வந்து முற்றாக ஒரு காடு, ஒரு மண்டிய ஒரு பிரதேசம். வந்து இங்க வந்து நீங்க பார்க்கலாம், நிறைய காட்டு மரங்கள், நாகை, மற்ற பாலமரம், இப்படியான காட்டு மரங்கள் இல்ல பிரதேசம் தான் இது. வந்து இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு பிறகு இதால ஒரு வீதி ஒன்று நாங்க தற்காலிகமா அமைச்சிருக்கோம். அந்த கிரவல் போட்டு பெரிய மரங்கள் ஒன்றை நாங்க வெட்டல. வந்து பெரிய மரங்கள் அவ்வளவு இங்க இருக்கு. இந்த புதர்களை மட்டும்தான் நாங்க அகற்றி இந்த பண்ணையை நாங்க செய்யறதுக்காண்டி புல்லுகளை நாட்டி டெவலப் பண்றோம். வந்து நீங்க பார்க்கலாம், பெரிய மரங்கள்லாம் அப்படியே இருக்கு. வந்து பாதுகாப்பா வந்து எதிர்காலத்துல இன்னும் இதுல நிறைய டெவலப்மெண்ட் நடக்கக்குள்ள உங்களுக்கு அது சம்பந்தமான விவரங்களை நாங்க உங்களுக்கு தருவோம். வந்து மத்திய நிரல் அமைச்சின் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட வெள்ளை மாடுகள் பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தல் அலகின் நோக்கம் மற்றும் எதிர்கால இலக்கு பற்றி மாகாண பணிப்பாளர் கூறுகையில், வெள்ளை மாடுகளை மேம்படுத்தலும் பாதுகாத்தலும் என்கின்ற திட்டத்தின் கீழ் நமது பகுதியில் கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற வெள்ளை இன மாடுகள் வந்து காலப்போக்கில் அருகி கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பிக்கின்றது. எனவேதான் நாங்கள் அந்த வெள்ளை மாடுகள் நல்ல இயல்புள்ள மாடுகளை, அதாவது நிறைய பால் கறக்கக்கூடிய இயல்புடைய, அடுத்து நல்லா வளரக்கூடிய இயல்புடைய மாடுகளை நாங்கள் தெரிவு செய்து அவருடைய ஜீப்புகளை பாதுகாத்து நாங்கள் அதிலிருந்து மாடுகள் உற்பத்தி செய்கின்றோம். அதிலிருந்து மாடுகளை உற்பத்தி செய்து பண்ணையாளர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக இந்த வெள்ளை இன மாடுகளை நாங்கள் பாதுகாத்திலும் மேம்படுத்தும் திட்டத்துக்கு நாங்கள் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட அந்த சிறுதொகை எடுத்து நாங்கள் முதற்கட்டமாக 5 ஏக்கர் நிலப்பரப்பை நாங்கள் வளர்த்து அடைத்து அதுக்குரிய மாடுகளை நீக்கி அது புள்ளினங்கள் நல்ல இன புள்ளிகள் இனங்களை வளர்த்து எங்கள் மாடுகளுக்கு நல்ல நீரும் நீர்வளங்களும் உணவூட்டம் செய்கின்ற போது அந்த மாடுகளுடைய பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் வந்து திறம்பட செய்யப்பட முடியும் என்ற அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த ப்ராஜெக்டை தற்போது செய்து கொண்டு போகின்றோம். பிற்காலத்தில் இந்த மாடுகள் அறிவிக்கொண்டு போறது தடுப்பு முகமாக நாங்கள் இதை உற்பத்தியாகிற நல்லின கண்டுகளை பண்ணையாளருக்கு நான் கொடுத்து அந்த பண்ணையாளர்கள் அவருடைய மாடுகளுக்கு இனவெழுத்து செய்து அதை நல்ல முறையில் அபிவிருத்தி செய்து நல்ல பாதுகாக்கக்கூடிய மாடுகளை உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அத்தோடு இந்த காலை நிலை எடுத்து போனால் வறட்சியான காலநிலை காரணமாக வெளியிருந்து கொண்டு வர்ற மாடுகள் இறக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகையால் எங்களுடைய மாடுகள் சஸ்டைனபிலிட்டியா தொடர்ந்து வச்சிருக்கக்கூடிய எங்களுடைய மாடுகள் இந்த காலநிலைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அது ஒருத்து கொடுத்து நல்ல முறையில் வளரக்கூடிய, நோயற்ற முறையில் வளரக்கூடிய, சுகாதாரமாக வளர்ந்து நல்ல ப்ரொடக்ஷனை தரக்கூடிய நிலைமையில் எங்களுடைய மாடு இருக்கின்றது. ஆகையால் இந்த மாடுகளை பாதுகாப்பது எங்களுடைய திணைக்களத்துடைய கடமை. அதுபோன்று பண்ணையாளருடைய பொறுப்பு என்று சொன்னால், இவ்வாறான நாங்கள் உற்பத்தி செய்த மாடுகள் நீங்க உங்களுக்கு தருகின்ற போது நீங்கள் அந்த மாடுகளை நல்ல முறையில் இனவிருத்தி செய்து அதிலிருந்து மேலும் நல்ல இன கன்றுகள் உற்பத்தியாக்கி நீங்கள் மற்ற மக்களுக்கும் கொடுத்து அதனை அபிவிருத்தி செய்து நீங்கள் முன்வர வேண்டும். அதோடு எங்களுடைய திட்டத்தில் இருக்கின்ற அடுத்த திட்டம் புல் வளர்ப்பு. உண்மையிலே வந்து மாடுகளுக்கு தேவையான போதிய உணவு வளர்ப்பையும் சிறந்த உணவை வழங்குவதன் மூலமாகவும் நல்ல நீரை வழங்குவதன் மூலமாகவும் எங்களுடைய மாடு இனவிருத்தியை நாங்கள் சிறப்பாக செய்து கொள்ள முடியும். அதுக்கு ஒழுங்கான தீன் கிடைக்க வேண்டும், ஒழுங்கான உறைவிடம், அடுத்து நீர், இதெல்லாம் ஆக முக்கியமானது. எங்களுடைய மாடுகளுக்கு பொதுவாக என்ன சொல்கிறால், பட்டியலை வளர்க்கின்ற மாடுகளை தூர இடங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். தூர இடங்கள் சென்று வரும்போது அது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நடக்கின்ற போது அது சாப்பிட சாப்பாடு அது நடக்கின்ற சக்திக்கே போகாமல் இருக்கின்றது. அதனால்தான் அதிகமான மாடுகள் மெலிந்தி நலிந்தி காணப்படுகிறது, இனவிருத்தியும் வந்து குறையாக காணப்படுகிறது. எனவேதான் நாங்கள் அந்த மாடுகளை எங்களுடைய இந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வைத்துக் கொண்டு நாங்கள் இயற்கையாக புலிகளை வளர்த்து நல்ல முறையில் உணவூட்ட செய்து எங்கள் அதிகமாக நடத்த இல்லாமல் குடிய இடப்பரப்பில் நாங்கள் வைத்திருப்பதன் மூலமாக அவனுடைய சக்தியை சேமிப்பதன் மூலமாகவும் எங்களுடைய பாதிப்பத்தை கூட்ட முடியும், அதோடு அதை இனவெருத்தியம் செய்ய முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம். இங்கு தற்போது புல்நடுகைக்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. நில பண்படுத்தல், நடுகுழி இடல், இக்குழிகளில் நடுவதற்காக நடு துண்டங்கள், மேடை மற்றும் சாக்குகளில் முளை கட்டப்பட்ட தண்டு துண்டங்கள் நடப்படுகின்றது. தூவல் நீர்ப்பாசன முறை மூலம் நீர் பாய்ச்சப்படுகின்றது மற்றும் தண்டு துண்டங்களுக்கான சேதன கூட்டெரு பண்ணையில் இருந்து பெறப்படும் மாட்டுச்சாணத்தின் மூலமும் மற்றும் கோழியருக்கள் மூலமாகவும் இடப்படுகின்றது. எம்மோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.